ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. எழுதி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை பரட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா. மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை. பிஜேபியோட சி டீம் தான் இந்த புது கட்சி. திமுகவை எதிர்க்கிற ஒரு வேலை தான். எங்களை எதிர்க்கிற மாதிரி ஆக்ட் கொடு, மிச்சத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சிங்க பெண்ணு சிங்க பெண்ணு. சினிமாவில் வேணா நீங்க சிங்க பெண்களை உருவாக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிங்க பெண்களை உருவாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. லண்டன்ல சிம்பொனி இசை அமைச்சிட்டு வந்திருக்காரு இசைஞானி இளையராஜாக்கு. ஹிந்தி தெரியுமா? இதுக்கு தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வச்சுட்டோம்னா பஞ்சாயத்து இருக்காது. நம்ம குழந்தைகளுக்கு எது கல்வி என்பதை தீர்மானிக்கிற உரிமை நமது மாநிலத்துக்கு தான் இருக்கிறது. இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு திமுக பெண்களை ஏமாற்றி விட்டது. ஐயோ ஐயோ. அவரு கட்சி சின்னத்தை பாத்தீங்கன்னா இந்த முத்தூட் பைனான்ஸுக்கு 2 யானை இருக்கும், பாத்திருக்கீங்களா? முத்தூட் பைனான்ஸ் அங்க இருந்து கத்தி அடிச்ச சின்னம். அவர் பிஜேபியோட சி டீம் அப்படின்னு ஏற்கனவே எங்க அண்ணன் ரகுபதி அமைச்சர் சொல்லிட்டாரு. பிஜேபியோட சி டீம் தான் இந்த புது கட்சி. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒய் பாதுகாப்பு 14ஆம் தேதியில இருந்து கொடுக்குறாங்க. திமுகவை எதிர்க்கிற ஒரு வேலை தான். எங்களை எதிர்க்கிற மாதிரி ஆக்ட் கொடு, மிச்சத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பிஜேபி சி டீம் அவரு பெண்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், அவர் படத்துல இருக்கிற ஒரு பாட்டை போட்டு சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் செய்வதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி எரி 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 இமயத்தில் நீ ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நெல்லு. சினிமாவில் வேணா நீங்க சிங்க பெண்களை உருவாக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிங்க பெண்களை உருவாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஒரு ஐஜியா ஒரு அம்மா நிக்குது. அந்த ஐஜி நிக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற எஸ்பிலாம் எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வந்து அம்மா மேன் எஸ் ஓகே மேடம் சைட்டான் இல்லையா? இந்த சிங்க பெண்களை உருவாக்கிய ஜிஓல பெண்களும் காவல்துறையில் பங்கேற்கலாம் என்ற ஜிஓல கையெழுத்து போட்டவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். திமுக வந்து பெண்களை ஏமாற்றுகிறதுன்னு என்ன வார்த்தையை வச்சு சொல்றாரு? ஐயோ ஐயோ. ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. காரணம் என்னன்னா, சினிமாவில் ஒரு டயலாக் பேசிட்டா, நானும் நடிச்சிருக்கேன் ஒரு படத்துல, டயலாக் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே நீங்கள் உடனே வரவும் அப்படின்னு எழுத்தாப்புல இருக்கவங்கிட்ட சொல்லுங்க. சரிங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். டைரக்டர் கட் 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 கட். ஒன் மோர். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். அப்படி சொல்லுங்க சார். சரிங்க. ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே கட் 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 கட். ஒன் மோர். சினிமாவில் வசனம் சரியில்லைன்னா 1 மோர் 2 மோர் 3 மோர் கூட எடுக்கலாம். அரசியல்ல 1 மோரும் கிடையாது 2 மோரும் கிடையாது. பேசுனா பேசுனதுதான். எழுதி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை. பரட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா.
மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. கீழே உட்கார்ந்துருக்கவங்கலாம் தலைவருக்கே மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியல, பேப்பர்ல பிட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படிதான் வாழ்க்கையை ஓட்டுறதுன்ட்டு. 1967 அண்ணா வெற்றி பெற்றதை போல் அண்ணா 1967 வெற்றி பெறுறதுக்கு 49 கட்சி ஆரம்பித்து மேடை தோறும் தமிழ் முழக்கம் செய்து இது போன்ற மேடைகளை பல்கலைக்கழகமாக மாற்றி பேசிய பேரறிஞர் அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சார். இந்த குரூப் உடனே நான் என்னத்த சொல்ல, வேற உதாரணம் சொன்னேன். 26 கேமரா இருக்கு, என்னத்தையாவது போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நான் நல்ல கருத்து இந்த அம்பேத்கரை பத்தி எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் போட மாட்டாங்க. விஜயை அடித்து நொறுக்கிய லியோனி அதைத்தான் போடுவாங்க. வெளுத்து வாங்கிய லியோனி, அண்ணாமலையை பொழந்து கட்டிய லியோனி அப்படித்தான் போடுவாங்க. என்ன பண்றது? இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய அந்த ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் உருவாக்கிய சொத்துரிமையை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் தமிழ்நாடு திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பேர் வைக்கணும். இன்னொருத்தன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா பஞ்சாயத்து ஆகி போயிடும். ஒருத்தனுக்கு இப்படித்தான் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, போய் பேர் வைக்கணும்னா அவன் பாட்டுக்கு வச்சிருந்துருக்கலாம். இவன் என்ன நினைச்சிருக்கான், எங்க தாத்தா பேரை வைக்கணும்ட்டு. எங்க தாத்தா பேரு சிவகுமார், அதனால எங்க தாத்தா பேரு சிவகுமார்னு வை அப்படின்னு கலகான். அவங்க வீட்டுக்காரமா அவங்க தாத்தா பேரு கிருஷ்ணசாமி, அவ சொல்லியிருக்காரு எங்க தாத்தா பேர் தான் வைக்கணும், கிருஷ்ணசாமின்னு வை. 2 பேரும் கடையில பஞ்சாயத்து ஆயிடுச்சு. போய் ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. அவன் இப்படியே பார்த்துட்டு நான் சொல்ற பேரை வைங்க, உங்க பிரச்சனை தீர்ந்துருட்டான். சொல்லுங்க ஐயா, சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு வச்சு விட்டுருங்க. 2 பேருக்கு தாத்தா பேரும் அதுல அடங்கி இருக்கு. ஆஹா தெய்வமே, என் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டியா ஐயா அப்படின்னு சிவராமகிருஷ்ணன் வச்சுட்டான். வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு மல்லாக்கப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சிவசாமி எங்க தாத்தா பேரு, கிருஷ்ணசாமி அவளோட தாத்தா பேரு, ராமே யாரா இடையில அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டுட்டு, யாரா ராம, அது எங்க தாத்தா பேருன்னு இருக்கான். இதுக்குதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வச்சுட்டோம்னா பஞ்சாயத்து இருக்காது. நம்ம குழந்தைகளுக்கு எது கல்வி என்பதை தீர்மானிக்கிற உரிமை நமது மாநிலத்துக்குத்தான் இருக்கிறது. இன்னைக்கு 2 மொழிகளை படித்தவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு வேற உதாரணமே தேவையில்ல. 1949 நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் துவங்கிய பேரறிஞர் அண்ணா 2 மொழிகளை படித்துதான் உலக புகழ் பெற்ற ஒரு பேரறிஞரானார். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா போயிருக்காரு. அண்ணாவோட உருவத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாம் யார் இருந்தாலு தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு வெத்தலை வாக்க போட்டு அப்படியே இருக்காரு. பொடி மட்டை போட்டு மூக்கெல்லாம் பொடி போட்டு அப்படியே ப்ரௌன் கலர்ல இருக்கு. சட்ட பட்டனை கூட ஒழுங்கா போடாம அந்த கோட்டு வேற போட்டு விட்டுருக்காங்க. அண்ணா உள்ளுக்கு இருக்கிற சட்டையில பட்டனை மேலையும் கீழையும் போட்டிருக்காரு. வெள்ளைக்காரங்க அந்த டை உட்பட கரெக்டா கட்டி அப்படி ஷூ போட்டு அப்படிமா. அண்ணா அந்த கோட்டை போட்டுக்கிட்டு நடக்கவே தெரில. போயிட்டு அவரை எல்லாரும் இவரை போய் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா எப்படா வச்சிருந்தாங்கன்ட்டு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்டான். அப்ப அண்ணா இங்க முதலமைச்சரா இருந்த போது ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்துக்கு பேரு மெட்ரிகுலேஷன். ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான், வாட் யூ திங்கிங் அபவுட் மெட்ரிகுலேஷன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் மெட்ரிகுலேஷன்? அண்ணா பதில் சொல்றாரு, matriculation is the botheration of the education. After a great consideration I came to this conclusion அப்படின்னாரு. அவன் கேட்டவன், என்னடா நம்ம ஆங்கிலத்தை இந்த மனுஷன் இந்த போர்டு போடுறாருன்ட்டு இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். ABCD 4 எழுத்து வராம 100 வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா?
ABCD 4 எழுத்து வரக்கூடாது, 100 வார்த்தை. அண்ணாவை டெஸ்ட் பண்றான். அண்ணா, டேக் இட் ஃப்ரம் மீ, 1 2 3 4. இதுல பூரா ABCDயே வராது. 99 வரைக்கும் சொன்னாரு, அதுல எல்லாத்துலயுமே ABCD இல்ல. அதுக்கு அடுத்து 100ன்னு சொன்னாருன்னா D வந்துடும். அதுல 99 மாட்டினார் அண்ணா. 100ன்னு சொல்லி மாட்டிடுவாருன்னு அண்ணா 99 அப்படின்னு அந்த பத்திரிக்கைக்காரன் எஸ் ஸ்டாப் அப்படின்னாரு. 100வது வார்த்தையாக ஸ்டாப்னு சொல்லி ABCDங்கிற 4 எழுத்து வராம 100 வார்த்தைகளை ஆங்கில மொழி படித்தவனிடம் போய் பேசிய அண்ணாவுக்கு ஹிந்தி தெரியாதியா? அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அவர்கள் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினார் இருமொழி கொள்கையில் படித்த நம் பேரறிஞர் அண்ணா. அதே மாதிரி அண்ணாவும் தந்தை பெரியாரும் மும்பைக்கு போயிருக்கிறாங்க. யார? முகமது அலி ஜின்னா அவர்களை திராவிட நாடு சம்பந்தமா பேசுறதுக்கு பெரியாரும் அண்ணாவும் மும்பை, பாம்பேக்கு போயிருக்காங்க. அங்க தாராவி பகுதியில பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை பேச தலைமை தாங்க வந்திருப்பவர் யாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை அம்பேத்கர் தலைமையில் அந்த கூட்டம். பெரியாரும் அண்ணாவும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. பெரியாரும் அண்ணாவும் பொது இடத்துக்கு வந்தா எப்படி தெரிவாங்கன்னா, பெரியார் நல்ல தாடி வச்சுட்டு உயரமா அப்படி ஒரு கருப்பு சட்டை போட்டு அப்படி நடந்து வருவார். அண்ணா பெரியாருடைய இடுப்புக்கு தான் இருப்பாரு. அதை பார்த்தா மந்திரவாதியும் அசிஸ்டன்ட் வர்ற மாதிரியே இருக்குமா. யார் அந்த மந்திரவாதி? ஒரு அசிஸ்டன்டோட வந்திருக்கான்ட்டு அப்படி இருக்கும் தோற்றம். அம்பேத்கர் தலைமை தாங்கிற மேடையில அண்ணாவும் பெரியார் இருக்காங்க. அப்ப அண்ணா என்ன செய்தார்னா, பெரியார் அவர்கள் பேசிய தமிழ் பேச்சை தாராவி மக்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அண்ணா. அம்பேத்கர் பேசிய ஆங்கில பேச்சை தாராவி மக்களுக்கு தமிழிலே மொழிபெயர்த்தார். இந்த 2 மொழிகளை வைத்துக் கொண்டு அம்பேத்கர் பேசியதை தாராவி மக்களுக்கு பேச்சை அதை மொழிபெயர்த்து கொடுத்த பேரறிஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இசைஞானி இளையராஜா போய் லண்டன்ல சிம்பொனி இசை அமைச்சிட்டு வந்திருக்காரு. இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியுமா? தமிழ் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன கர்நாடக சங்கீதம் பாட்டு போட்டாலும் மக்கள் கைதட்ட மாட்டேங்கிறாங்க. வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே அப்படின்னா, அட சும்மாரியா அப்படிங்கிறாங்க. ஆனா நான் பாடின இன்னொரு பாட்டை பாடின கூட்டமே எந்திரிச்சு குத்தாட்டம் போடுறேன். நிலா அது வானத்து மேலே வல்லானது ஓடத்து மேலே வந்தாடுத்து தேடுது ஒன்ன ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் பொழுதானா போதும் தொண ஒண்ணு வேணும் இளங்காழ ஆட்டம் விடிஞ்சாதான் போகும். அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அடிச்சு அப்படி ஒரு சிம்பொனி இசையை லண்டன்ல போய் இசையமைத்து லண்டன் மக்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இசையமைத்த இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியாது. அந்த இசைஞானி சிம்பொனி இசை அமைக்க போறப்ப முதலில் பாராட்டு தெரிவித்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் முருகன் போய் சால்வை போட்டு ஏற்கனவே முதலமைச்சரே போட்டு போச்சாரியா, நீ எதுக்கு அங்க வந்த? அதுக்கப்புறம் அண்ணாமலை போக்குவரத்தெல்லாம் அதுக்கப்புறம் போதுங்க. என் தலைவனை பார்த்து காப்பி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பதற்காக போடப்பட்ட கூட்டம் தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம். குடும்ப கட்டுப்பாடை பர்ஃபெக்டா அந்த சட்டத்தை கடைபிடிச்சது நம்ம ஆளுங்க தான். ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் பிச்சு பேன் பார்த்திருக்காங்க. எங்க தாத்தாலாம் பாத்தீங்கன்னா 16 புள்ள. எங்க தாத்தாவை கேட்டா எப்படி தாத்தா? எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததாங்கிறாரு. ஆண்டவனை கையை காமிச்சிட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், போய் ஒவ்வொரு வருஷம் கோயில்ல போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்குன்னு. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு விஷக்கிழவனா இருந்திருக்காருன்னு. அன்னைக்கு எப்படியா 16 பிள்ளை பெற்றாங்கன்னா ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது.
டிவி கிடையாது, மொபைல் போன் கிடையாது, சினிமா கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, ஒன்றும் இல்லை. என்னதான் செய்வார்? கல்யாணம் முடிச்சு கிளவிய உட்கார வச்சு எவ்வளவு நேரம் வேடிக்கை காத்துக்கிட்டு இருக்கிறது? எப்படியே பார்ப்பாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. எங்க பெரியப்பா பிறந்துட்டாரு. இங்கதான் உட்காந்துருக்கியான்னாரு. எங்க அத்தை பிறந்துருச்சு. அப்புறம் எங்க அப்பா பிறந்தாரு. கரண்ட் கட்டாச்சு. எங்க சின்னத்தை பிறந்துச்சு. இப்படித்தான் 16 பிரிச்சிருக்கேன். எங்க பாட்டிய கேட்டா எப்படி பாட்டி 16 பிள்ளைன்னா அது சொல்லுது பூரா நான் பெற்றதுரா, என்ன கடையிலேயே அவை வாங்க முடியுது. கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வரும். கிளவிய ஏற்று வாங்க போய் பெத்துட்டு வந்துடும். திரும்ப 10வது மாசம் அந்த குதிரை வண்டி அதுவா வந்துடும் வீட்டுக்கு. வண்டிக்காரன் வாங்கம்மா அம்மா அப்படின்னா, உனக்கு எப்படா தெரியும், எல்லாம் சரியா இருக்கவா அப்படின்ட்டு அன்னைக்கு வஞ்சம் இல்லாம பின்னி இருக்காங்க. நாங்க பட்டிமன்றத்தில் எம்புட்டு பேச்சு பேசியிருக்கான் குடும்ப கட்டுப்பாடுக்கு. ஒரு அம்மா பஸ்ல பிள்ளைகளை ஏற்றிட்டு வருது, 9 பிள்ளைய. கண்டக்டர் கேட்டிருக்காரு, ஏமா இப்படியா பிள்ளைகளை கூட்டி வருவேன் பள்ளிக்கூடத்துல இருந்து? ஒரு டீச்சர் பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகளை கூட்டு வர்றது ஒரு தனி பஸ்ல வந்திருக்காங்கன்னா பள்ளிக்கூடத்து டீச்சரா? பூரா நான் பெற்றதுரா. என்னது நீ பெற்ற பிள்ளைய அம்புட்டா? ஆமா, இவன் பேர் என்ன 13 இருக்கு. என்ன நம்பரை சொல்றேன்? 13. ஆமா, பேர் வச்சு வச்சு எங்க அப்பாவுக்கு போர் அடிச்சு போச்சு, அதனால நம்பரை போட்டு விட்டாரு. பக்கத்துல இருக்க வேலை ஓம் பேருன்னு கேட்டா 13 ஏன் இருக்கேன். ஏன்டான்னு கேட்டா நாங்க 2 பேரும் ஒன்னா பிறந்தான், அதனால 13 நான் 13 ஏன் அப்படின்னு. ஏமா இவ்வளவு பிள்ளைகளையும் மொத்தமா கூட்டிட்டு வந்திருக்கிய, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 6 பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கையா, அவங்க அடம் முடிச்சுட்டு வரமாட்டேன். என்னது மீதிய வீட்டுல விட்டு வந்திருக்கியா? சரி, இப்ப எங்க போற? மகளுக்கு புள்ள பிறந்திருக்கு, போய் பார்க்க போறேன்ட்டு மகளுக்கு புள்ள பிறக்க பார்க்க போகுதான். இப்படிலாம் கூட்டம் கூட்டமா பெத்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் பாஜக தலைவர் அண்ணாமலையை கேட்கிறேன், மும்மொழி கொள்கைக்கு ஊரே போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்களே, உங்களால் இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கூட்ட முடியுமா? இன்னைக்கு நான் சவால் விடுறேன். அவரு நான் பிஜேபி ஆட்சிக்கு வர வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னாரு. இப்ப ஷூ போட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா செருப்பு தானே போட மாட்டேன்னு, இப்ப ஷூ போட்டுக்கிறேன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, இந்த வருஷ தொடக்கத்துல சில பேர் உறுதி எடுப்பாங்க, 1ஆம் தேதியில இருந்து தண்ணியே போடக்கூடாது, லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுட்டாரு டாக்டர். ஃபேட்டி லிவர். லிவர் அப்படியே காட்டியிருக்கேன், இங்க பாரு உன் லிவர் எப்படி இருக்குன்னு. இன்னொரு தடவை இழுத்த கோவிந்தா கோவிந்தாவை வீட்டுல பந்தல். உடனே முடிவுட்டான், பிரெஞ்சு எல்லாம் கூப்பிட்டு, மாப்பிள 2025 ஜனவரி 1ல இருந்து ஒரு டிராப் கூட தொட முடியாது, பிராமிஸ். கோயில்ல எல்லாம் சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணிட்டு நாளையில இருந்து நம்ம சாப்பிட மாட்டோம்ட்டு 31ஆம் தேதி என்ன பண்ணிட்டான்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2 ஃபுல்லு, ஏன்னா நைட்டு 12 வரைக்கும் தான் அவனுக்கு டைம், 2 ஃபுல்லா அடிச்சு நிமித்தி லாஸ்ட் பெக் வரைக்கும் இழுத்து படுத்திருக்கேன். காலையில புது வருஷம் 9 மணிக்கு எந்திரிச்சா தலை கிண்ணு இருக்கு. ஏன்னா முந்தின நாள் ஊத்துனது. ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. என்ன ஆப்ல, நேல இருந்து நான் சாப்பிட மாட்டேன், நேற்று ஊத்துன ஊத்து, நேல இருந்து தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கை கொடு மாப்ள, உன் லிவரோட நிலைமையை பார்த்து நீ முடிவு எடுத்திருக்க. வெரி நைஸ், கீப் இட் அப். இதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு 40 நாள் இருந்தீங்கன்னா அப்படியே கண்ணி பண்ணிடலாம். ஓகே, கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வர்றேன், நாமாம்மா டல்லா இருக்கேன், தலை என்னமோ கின்னு இருக்கு மாப்பிள, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் வலி போகவே மாட்டேங்குது, என்ன வேலையும் ஓட மாட்டேங்குது, சாப்பாடு இழுக்கல, 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறா, சாப்பிட முடியல. அதுக்கு அவன் ஐடியா, மேல இருந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, ஒரே மருந்து தான் இருக்கு, சுடு தண்ணியில ஒரே ஒரு கட்டிங்,
அடி பளிச்சுன்னு விட்டுருந்தேன். சாப்பிட்டேன். திருப்பி ஆஃபை வாங்கிட்டாங்க சாயங்காலம். திருப்பி 2025 பூரா அடிச்சுட்டு தெரிஞ்சு சாக்கடையில் விழுந்து கிடக்குது. பிஜேபி அண்ணாமலை அவர்களே, நீங்க வாழ்நாள் முழுவதும் செருப்பே போட முடியாத காரணம் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட ஜெயிக்க முடியாது. இதுல ஒரு சபதம் வேற விடுறாரு, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன். இன்னைக்கு நான் அந்த விருகம்பாக்கம் வீரமிக்க மண்ணில இருந்து சொல்றேன், அண்ணா அறிவாலயத்தில் முளைத்திருக்கும் ஒரு புல்லின் வேரை கூட உங்களால் புடுங்க முடியாத காரணம் என்னன்னா, தொண்டர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் அண்ணா அறிவாலயம். அதுல இருக்கிற செங்கலை ஊருகிற கொத்தனாரா நீங்க?